ஒரு நாள் நீம்கரோலி பாபா தன் சீடர்களோட ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ராமாயணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கார். ராமாயணத்தை பத்தி பொதுவா அவர் பேசும்போது அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் நம்மள தத்ரூபமா ராமாயண கதைக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடும். இவர் இங்க ராமாயணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாலும் அவருடைய சிந்தனை கவனம் ஒரு மரத்து மேல படுது. இந்த மரம் பட்டு போய் ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன்ல காஞ்சி போயிருக்கு. அவரோட சீடர்கள்ல ஒருத்தரான திவாரி அப்படின்றவரை கூப்பிடுறாரு. திவாரிஜி, இங்க வாங்க, எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும், சொல்லுங்க மகாராஜ், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாபா, தினமும் இந்த மரத்துக்கு நீங்க ஒரு 2 சொம்பு தண்ணி விடணும் அப்படின்னு சொல்றாரு. திவாரிஜிக்கே ஒன்னும் புரியல. இந்த மரமும் ரொம்ப காஞ்சி போய் செத்து போன கண்டிஷன்ல இருக்கு, டெட் கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு தண்ணி விட்டா என்ன, விடலனா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மகாராஜ், உன்னுடைய கடமை அதற்கு தண்ணி விடணும். அதை நீ முழு ஈடுபாடோட, அன்போட, இறை நம்பிக்கையோட செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. திவாரிஜியும் தினமும் அந்த மரத்துக்கு தண்ணி விட்டுட்டே வர்றார். நாட்கள் கடந்து போகுது. 2-3 மாதங்கள் கழித்து மெல்ல அந்த மரம் துளிர்க்க ஆரம்பிக்குது. 6 மாதம் கழிச்சு முழுசா அந்த மரம் பூத்து குழுங்குது. இன்னைக்கும் அந்த மரம் கைஞ்சிதாம் அப்படின்ற இடத்துல அவருடைய ஆசிரமம் பக்கத்துல இருக்கு. அந்த மரத்தடியில தான் பெரும்பாலும் பாபாஜி உட்கார்ந்து சீடர்களோட பேசுவார். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம முழு ஈடுபாடோட, அர்ப்பணிப்போட, அன்போட எந்த விஷயத்த செஞ்சாலும் இறையருள் நமக்கு கிடைக்கும், அதுல வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத பாபாஜி எவ்வளவு அழகா உணர்த்திருக்காரு. இது மாதிரி பாபா பல பேர் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. எல்லாத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நீங்க என் கூடவே பயணிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆராய்ச்சியை பத்தி பாருங்க. மகான்களின் பாதையில் வாழ்க்கையின் ஒளியை தேடினார்.